1 பேதுரு 1:14 மற்றும் 15. 14 கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாக நீங்கள் அறியாமையில் வாழ்ந்தபோது கொண்டிருந்த தீய இச்சைகளுக்கு ஒத்திருக்காதீர்கள். 15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் உங்கள் செயல்கள் அனைத்திலும் பரிசுத்தராயிருங்கள். எளிய வார்த்தைகளில் பொருள். வசனம் 14 விசுவாசிகள் தேவனை அறிந்த பிறகு அறியாமை, சுயநல ஆசைகள் அல்லது பாவப்பழக்கங்களால் வழிநடத்தப்பட்டு பழைய வழியில் தொடர்ந்து வாழக்கூடாது என்பதை நினைவூட்டுகிறது. வசனம் 15 விசுவாசிகளை தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்க அழைக்கிறது. தேவன் பரிசுத்தராக, தூய்மையானவர், பிரித்தெடுக்கப்பட்டவர், நீதியுள்ளவர் இருப்பதால் அவருடைய பிள்ளைகளும் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும், வழிபாட்டில் மட்டுமல்ல, அன்றாட செயல்களிலும். இங்கு பரிசுத்தம் என்பது பரிபூரணத்தை குறிப்பதல்ல, மாறாக ஒரு திசையை குறிக்கிறது, அதாவது வேண்டுமென்றே தேவனை நோக்கி நெருங்கிச் செல்லும் ஒரு வாழ்க்கை. கதை 1 ஒரு புதிய வழியை கற்றுக்கொண்ட இளவரசன். ஒரு சிறுவன் தெருக்களில் வாழ்ந்து உயிர்வாழ்வதற்காக உணவை திருடினான். ஒரு நாள் ஒரு அன்பான ராஜா அவனை தத்தெடுத்து அரண்மனைக்கு அழைத்து வந்தார். ஆரம்பத்தில் அந்தச் சிறுவன் உணவை மறைத்து வைப்பதும் தெருப்பிள்ளையைப் போலவே நடந்து கொள்வதும் தொடர்ந்தது. ஒரு நாள் ராஜா மென்மையாகச் சொன்னார், "நீ இனி ஒரு பிச்சைக்காரன் அல்ல. நீ என் மகன். ஒரு மகனைப் போல வாழ்." அந்தச் சிறுவன் மெதுவாக புதிய பழக்கங்களை கற்றுக்கொண்டான். நேர்மை, கண்ணியம் மற்றும் பொறுப்பு. ராஜாவின் அன்பை பெறுவதற்காக அல்ல, மாறாக அந்த அன்பு அவனிடம் ஏற்கனவே இருந்ததால். கதை 2 தூய்மையான வெள்ளைச் சட்டை. ஒரு மனிதனுக்கு ஒரு விசேஷ நிகழ்ச்சிக்கு அணிவதற்காக ஒரு தூய்மையான வெள்ளைச் சட்டை கொடுக்கப்பட்டது. வழியில் சுத்தமான சாலை இருந்தபோதிலும் அவன் சேற்று பாதைகள் வழியாக நடக்கத் தேர்ந்தெடுத்தான். விரைவில் சட்டை கரை படிந்தது. அவனுடைய நண்பன் கேட்டான். கதை 3 ஆசிரியரின் பிள்ளை. ஒரு ஆசிரியரின் பிள்ளை அதே பள்ளியில் படித்தான். அந்த பிள்ளை தவறாக நடந்து கொண்டபோது மற்ற மாணவர்கள் சொன்னார்கள், "இவன் ஒரு ஆசிரியரின் மகனைப் போல நடந்து கொள்ளவில்லை." அந்த வாக்கியம் அந்த பிள்ளையை மாற்றியது. அன்று முதல் அவன் பயத்தினால் அல்ல, மாறாக தனது அடையாளத்தின் காரணமாக சிறப்பாக நடந்து கொண்டான். பாடம். வசனம் 15 கூறுகிறது, உங்கள் செயல்கள் அனைத்திலும் பரிசுத்தராயிருங்கள். நம்முடைய நடத்தை நாம் யாருடைய பிள்ளைகள் என்பதை பிரதிபலிக்கிறது. பரிசுத்தம் என்பது நமக்குள்ளே தேவனுடைய குணத்திற்கு ஒரு சாட்சியாகும். வாழ்க்கை பயன்பாடு. கிறிஸ்துவுக்கு முன் அறியாமையாலும் மனக்கிளர்ச்சியாலும் வழிநடத்தப்பட்ட வாழ்க்கை. கிறிஸ்துவுக்கு பின் கீழ்ப்படிதலாலும் அடையாளத்தாலும் வழிநடத்தப்படும் வாழ்க்கை. நாம் பேசும் வார்த்தைகளிலும் நாம் எடுக்கும் முடிவுகளிலும்